நேயர்களே, பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் வரவங்க தன் கையில் இருக்கிற பணத்தை பல மடங்காக பெருக்கிறதுக்காக தான் உள்ளே வருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பணத்தை பெருக்கணுன்னா குறைஞ்சபட்சமாக ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா டெக்னிக்கல்னால் என்ன, ஃபண்டமெண்டல்னால் என்ன, ஒரு வேலை இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணி அதில் ரிஸ்க் வந்து அதை எப்படி கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வருது, இதெல்லாம் பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் உள்ளே வருது பியூர்லி ரிஸ்க்கு. அது கூட அடிஷ்னலாக உங்களோட டைம் நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். டைம்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட சுய ஜாதகம் தான். சுய ஜாதகம் ப்ரெசண்ட்டாக அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டில் ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான வாய்ப்புகள் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் என்ட்ரி கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஹையாகவே இருக்கும். குறிப்பாக ராகு தசை, ராகு புத்தி நடக்கிறப்ப தான் ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க வர இன்ஃபர்மேஷன் இது தான். ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வரதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தையும் ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகர்கிட்ட என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தா உங்கள் கையில் கையிருப்பு குறையாமல் அதிகமாகும் அப்படிங்கிறது கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.